சப்பா என்ன அடி இடி மாதிரி இருக்கு. ஓ உப்பு எண்ணெய்க்கு பதில் இப்பெல்லாம் மூக்கு சல்லையை போட ஆரம்பிச்சிட்டியா? இருக்கட்டும். டாக்டரா இருந்து எங்களை டார்ச்சல் பண்ணது பத்தாதுன்னு இப்ப பரோட்டா மாஸ்டரா எங்களை போட்டு தள்ள போற. இந்த வேர்ல்டுலயே 1 கிலோ மாவுக்கு ஒரே ஒரு பரோட்டா போட்டா பரோட்டா மாஸ்டர் நீதான். ஒன்னு சொல்லி கொடுத்தான்ல, இப்படி எல்லாம் பண்ண சொல்லிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி ஒப்பேன் அவனை சொல்லணும். என்ன கழுத்துல எல்லாம் பரோட்டா மாத்திர. ஏய் இந்த சாப்பிடு, நல்லா டேஸ்டா இருக்கு. உனக்கு டேஸ்டா தான் இருக்கும். உன் மூக்கு சல்லில சுட்ட பரோட்டாவாச்சு. இந்தா இது உனக்கு டேய் இதாடா உனக்கு. இந்த மாங்காய் மாதிரி எனக்கு ஃபுல் சைஸ், எனக்கு மட்டும் அதுல அரை சைஸ். நான் மட்டும் என்ன இழிச்ச வாயா தரங்கட்ட நாயா? எல்லாம் ஒண்ணுதான், இதான் சாப்பிடு. தேவையில்லை ஒரு தாயா இருந்துட்டு இப்படி பார்சாலிட்டி பாக்குற. நீ எல்லாம் ஒரு லேடியா? வெள்ள ரோஜா உனக்காக 10 எலியை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல 8 எலி உனக்கு தான். அது மட்டும் இல்ல, பக்கத்தூர்ல இருக்கிற ஒரு பால் காட்டின கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இனிமே நீ பால் மணியா மானாவரியா குடிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கூடிய சீக்கிரம் டோலக்பூர் ராணியாக்க போறேன். நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த கர்ரிஸ் கூட இன்னைக்கு தங்குறன்னு சொல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். ஓகே கரேஸ். அப்பா அடுத்த ஷிப்டுக்கு ஆல் ரெடி ஆயாச்சு. ஐயா சாமி தர்மகரம் ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. நாம இப்ப தெரு போனல வீட்டு போன ஆயிட்டோம். டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண ஐயா. காது கேட்ட மூதேவி சொல்றது கேக்குதா இல்லையா? ஐயா அடச்சை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஐயா கொய்யான்னு கம்மல் கேட்ட. நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க ஓனர். ஐயா ரொம்ப பசிக்குது ஐயா, பழைய சோறு இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க ஐயா. அடச்சை போய்க்கல தெருவுக்கு. இன்னைக்கு முடிக்கிறேன்டா இந்த கருப்பு கரிசோட சொல்லிய. எப்ப பார்த்தாலும் நான் தூங்கும் போது என் பொண்டாட்டி வெண்மகத்தை வந்தாடா ஆட்டைய போடுறா. இன்னைக்கு நீ சாப்பிட. ஐயோ அம்மா என்ன ஓனர் பிளம்பிங் ஒர்க் எல்லாம் எப்படி போகுது? என்ன பேச்சிங்க ஆனா மூச்சிங்கானோ? இப்ப பேசுவ பாரு. இங்க நிக்கி வச்சிருக்கிற பைப்ப ஓனர் மண்டை மேல ஒரு மாதிரி தள்ளி விட்டா ஓனர் கடுப்பாவா. நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடணும். இங்கதான் ஃபேமிலி போட்டோன்னு ஒன்னு எடுக்கிறாங்கல்ல, உனக்கு அங்க என்ன கலெக்டர் வேலை? இப்ப ஏரியா போட்டவ இவனு எங்க வீட்டு ப்ராடக்ட் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதனால லூசு பிசா பிறந்துட்டான். சைட்ல என்ன லுக்கு, ஸ்ட்ரெயிட்டா கேமராவை பார்த்து பல்ல காட்டிடா மக்கு. துபாக் ஒரு காரு, இதுக்கெல்லாம் இவன் ஓனரு. வசமா சிக்கி இருக்கிறான். முடிச்சிட வேண்டியதுதான் சொல்லிய. என்ன கேட் ராமானுஜன் நினைச்சியா? நானே 5 அடி உள்ள ஒரு கேட்டு எங்கிட்ட போய் கூட்டு கீட்டு என்ன. ஓ பில்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும் கறித்துண்டு. இந்த அப்படி 1 2 பார்த்தா பேஸ்ட் மாதிரி இருக்கு, சப்பி பார்த்தா டேஸ்டா இருக்கு. அடுத்த ரெடியா? ரெடி. இப்ப என்ன 3 முறை அழுத்தணும் அதானா? 1 2 3 சீக்கிரம் மிச்சம் இருக்கிற பேஸ்ட் என் வாயில ஊட்டு. டேய் கரிஸ்டலாம் என்னடா அது வாயில? சண்டே இல்ல கறி குழம்பு. நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புன்னு சொன்னல பாத்தியா? இந்த கர்ரிஸ் எப்படி ஒரு தாய் ஃபிஷ் முழுசா மர்டர் பண்ணி மஜாவா எடுத்துட்டு வந்துருக்கானு. வந்து இதையாவது மசாலா தடவி எனக்கு எண்ணெயில பொறிச்சு கொடு. உன்னையெல்லாம் போய் ஓனர்னு உனக்கு வீட்டுல சோறு போட்டு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன சொல்லணும்? லேடி சைக்கிள்ல ஒரு மீன் டக்குன்னு ஆட்டைய போடுறா சீனு. மீன் வாசனை வேற மூக்க தொலைக்குதே, ஜூலி வேற குடலு குந்தானி வரைக்கும் வடியுதே. அடங்குயக்கா என்னையா ஆட்டைய போடுற டைம்ல அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க? இவர் அப்படியே பெரிய டிடெக்டிவ் காட்டி கொடுக்குறாரு. துபா குருமண்டையா. மத்தவன மாதிரி வைஃப் போனைக்கு பயந்துட்டு அட்டிங்கி ஒட்டிங்கி கிடைக்கிறவன் இல்லாட்டி இந்த மல்டி கலர் மார்த்தாண்டம். காலையில கவிதா, மதிய மஞ்சளா, நைட்டான நமிட்டான்னு வெரைட்டியா வின் பண்ணி சுத்திக்கிட்டு திரிகிற பிளே பாய்டி. அடி எப்பா ஆபரேஷன் தியேட்டருக்கு அமேசான் ஆட்ட பற்றி டோரு, அதுவும் ஆட்டோமேட்டிக். ஆமா டாக்டர் இன்னைக்கு என்ன ஆபரேஷன்? படுத்திருக்கான் பாரு, இவன் ஏதோ பிளே பாய் கேட்டான். தெருவில் இருக்கிற பூனையெல்லாம் கணக்கு இல்லாம குட்டி பாட வச்சுக்கிட்டு இருக்கானா. அதுக்கு அவனோட புத்திர பாக்கியத்தை புடுங்கி அவனை புத்தராக்க போறான். அப்படின்னா அவனுக்கு இன்னைக்கு சங்குன்னு சொல்ல. பூனையோட ஓனர் வாங்க. என்னம்மா இந்த டெத் ஃபார்ம்ல சீ இந்த கன்சர்ன் ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடுங்க. ஐயோ டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது டாக்டர். ஒன்னும் பயப்படாதீங்க, அவனை சேஃபா மேலோகத்துக்கு அனுப்பி வச்சிடறான். எது மேலோகத்துக்கா? அட மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குமா. நீங்க போய் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு ஆக வேண்டிய காரியத்தை ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா என்னத்தை எட்டி பாத்துக்கிட்டு இருக்க? நான் அவன் பாடியாகி 3 மணி நேரம் ஆகுது. சாரி மேடம், எங்க டாக்டருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆபரேஷன் ப்ளூடூத் ஆபரேஷன் மட்டும்தான். இவனோட புத்திர பாத்தியத்தை புடுங்க நாங்களும் மூளையை ஓபன் பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அதுக்குள்ள அவன் பாடி ஆயிட்டான். எங்களால பேஷண்ட காப்பாற்ற முடியல. ஐயோ கருப்பா எப்படி ஆபரேஷன் தேட்டருக்குள்ள அனாதே போயிட்டேடா. கோழி என்ன கேப்ல வந்து ஆட்டையை போடுறியா? அப்படி ஓங்கி மண்டையில போட்டுன்னு வச்சு கொண்ட தெரிச்சிடும் பாத்துக்கா.
டேய் சொல்லிக்கிட்டே இருக்கா நீ கொத்திக்கிட்டே இருக்கா அப்படியே போத்தனா பின்னாடி வர வேண்டிய முட்டம் வாயில வந்துடும் பாத்துக்க. இந்த கருவி சாதாரண ஆள் இல்ல. பட்டை எடுக்கிற பாம்பு 10 செகண்ட்ல முடிச்சிடுவோம். சீறு வர்ற சிங்கம் இருந்தாலும் சரி, பாஞ்சு வர்ற புலியா இருந்தாலும் சரி, சொடுக்கு போற நேரத்துல டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம். இருட்டுல பதுங்கிறத இமைக்கிற நேரத்துல பாஞ்சி கொத்துறதுன்னு மொத்த ஏரியா அடக்கி ஆள்ற ஒரே கேட் கருவி சொம்சத்தார். டேய் இது உண்மையிலே பொட்டிக்கிட்டு நான் எந்த ஒத்தி கொத்தோட பாத்துக்கலாம். டேய் கார் கண்ணாடி ஓபன்ல இருக்குதுன்னு பாக்குறேன். இல்லன்னா உன்னை கடிச்சு நொறுக்கி காத்துல துப்பிட வேண்டாம். டேய் இவங்கிட்ட போய் என்னடா பேசிக்கிட்டு இவன் அடிச்சு துவச்சு அவன் மூளை இப்ப சூப் வச்சு குட்டிக்கிறான் பாரு. ஐயோ அம்மா மலமாடு இவன் கடிக்க தேவையில்ல. நக்கு நான் எலும்பு கூட மிஞ்சாது போலயே. எஸ்கேப் ஜஸ்ட் மிஸ். டேய் 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 உள்ளவா கம்முன்னு. அவன் அப்பா வாய பார்த்தல புடிச்சு கவ்வு நானும் வையே. அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள டைஜஸ்ட் ஆகி பின்னாடி வெளியே வந்துடுவோம் பாத்துக்க. நேத்து வரைக்கும் என்ன வெள்ள ராணி நீ தான் என் வீட்டு மகா ராணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு இந்த அவசரத்துல தீஞ்ச கருக்கேத்த மாதிரி இருக்கிறவளை கூட்டிட்டு வந்து அவ தங்குக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். கேட்டா இந்த கர்விஸ் ஒரு பிளே பை கேட்டு தட்டி கேட்டா உனக்கு வச்சிருவோம் வேட்டுன்னு ரைமிங்கள் வேற மிரட்டுறான். ஏய் இன்னும் மண்ணி கிளம்பல வேலை டேட்டி முடிஞ்ச வெள்ள ராணி வேலையை பார்த்துட்டு போனி. ஏ கோல்டு மேனி எங்க போற? ஒண்ணு இந்த வீட்டுல அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். ஏய் இவ என் பழைய ஆண்ட்ராய்டு போனு. அப்ப நானே நீ தாண்டி இப்ப என் புதிய ஐபோனு. ஆஹா என்ன ஒரு சைனிங் பியூட்டிஃபுல் லுக்கிங் சொல்லிடலாமா? ஏய் டோலி ஐ லவ் யூ டி ரங்கோலி. லவ்வா உன்னை பார்த்தாலே எனக்கு வெக்கமா வருது. ஐயோ பெருமாளே இந்த பாட்டில் மேல சத்தியமா உன்னை கடைசி வரையும் கண் கலங்காம காப்பாத்துவேன். குட்டி நாய்க்கு குசும்ப பாத்தியா? நீ வேற என்ன நான் வேற என்ன நாயே? Cat agent. This is agent Wattakannu Wamakunju. This is agent White Mani Olla Vani. இவன் தான் ஏஜென்ட் 360 சிவசங்கு. இவன் தான் ஏஜென்ட் குட்டி மீசை குஞ்சுமணி. திஸ் இஸ் ஏஜென்ட் வட்டமிரர் வண்டுராசன். திஸ் இஸ் ஏஜென்ட் கள்ளக்கண்ணு காத்தவராயன். இவன் தான் ஏஜென்ட் ஸ்டீல் பார்வை செவத்த குஞ்சு. இவன் தான் ஏஜென்ட் சோஃபைட் அண்ட் சோப்மணி. இவன் தான் ஏஜென்ட் மீன் தொட்டி கோவிந்தன். திஸ் இஸ் ஏஜென்ட் கிழிஞ்ச போர்வை கப்பாலி. திஸ் இஸ் ஏஜென்ட் ஜாடி லூசு குடுவ பீசு. த லாஸ்ட் டாப் ஏஜென்ட் கரைஸ் காமுகன் மன்னன். எப்பா முருகா ஊர்ல இருக்கிற போனீங்க எல்லாம் உங்ககிட்ட கொல்லுன்னு எலி வேணும்னா உருகி கேட்பாங்க. உன் பக்தனான இந்த கர்வீஸுக்கு எலியும் வேணா ஒரு புளியும் வேணாடா என் ராசா. என்னோட ஒரே ஒரு வேண்டுதல் இந்த ஊர்ல பிறக்கிற பூனையெல்லாம் நல்லா கலரா பார்க்கவே பலன்னு பிகரா பொட்ட பூனையா பிறக்கணும். எனக்கு ஏத்த மாதிரி புஷுக்கிட்டியா புஷுன்னு வளரணும். இந்த வேண்டுதலை மட்டும் முடிச்சு வச்சா உனக்கு பறந்து வந்து பால் அபிஷேகம் பண்றதா என் ராசா. பூனை உணர்ந்து கொள்ள இது பூனை காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அட தேனு முட்டாய் கலையா ஏண்டா வம்சத்தை விருத்தி பண்ணும்போதுதான் விளக்கு முடிச்சிட்டு வந்து ஆர்நாட்டிப்பியாடா போய் தொலை. ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய டான் இந்த கர்வீஸு. ரட்டச்சட்டை போட்டு என்ன ஆக்குறீங்க டம்மி பீஸு. என் தலையில மாட்டிட்டியாடா விக்கு. உன் உயிருக்கு வைக்கிறேன்டா செக்கு. ரொம்ப வார போறீங்க. என் பங்காளி ட்ரம்ப் கிட்ட சொல்லி ஏவுகணை லான்ச் பண்ண வேண்டியது வரும். போன யாரு அப்படியே இந்த தலை கொஞ்சம் தடவி விடியா ஒரே தலைவலியா இருக்கு. அட தூ என்ன கருமை இவ்வளவு கசக்குதே. இது தலையா இல்ல குப்பை தொட்டியா? வெள்ள மூதேவிய குளிக்கிறதெல்லாம் இல்ல. குளிருதேன்னு மறந்துட்டேன். எவ்வளவு நாளா? ஜஸ்ட் ஒரு மாசமா. அதான் தலை இவ்வளவு காரமா போய் தொலை. நக்கா சொல்லி நாக்கு இரிட்டேட் பண்ணிட்டான். டேய் உன் மண்டைய பிடிச்சு நான் இப்படி அடிப்பேன்டா. நான் என்னோட 2 கையை யூஸ் பண்ணி ப்ரூஸ்லி மாதிரி சரவடியே பொலிர் கண்ணத்துல மாறி அடிப்பேன்டா. டேய் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னையே அட்டாக் பண்ணிட்டல. இப்ப கூட பாரு 2 கால பக்கவா பேலன்ஸ் பண்ணி பொலிச்சு உன் கண்ணத்துல பஞ்ச் பண்ணுவான்டா. நான் எல்லாம் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவர் நடு வீட்டுல போட்டு நாசுக்க தூங்குறாரு. எந்திரிடா வெண்ணக்கண்ணா. நீ என்ன பெரிய பருப்பாடா? உனக்கெல்லாம் வீட்டுல இருக்கிற எலிய பிடிக்க வக்கு இருக்கா? எது உனக்கு திருடனம் பிடிக்க வக்கு இருக்கா? நாயே சிஸ்டர் அந்த சிவப்பு கலர் ஊசி எதுங்க? இந்தாங்க மேடம். ஆமா இந்த ஊசி எதுக்கு போடுறீங்க? இவன் பாரு வாழை ஓவரா ஆட்டிக்கிட்டே இருக்கான். உடனே நிப்பாட்டணும். ஏமா போனா வாழை ஆட்டத்தான் செய்யும். அதுக்கெல்லாமா ஊசி போடுவ? டேய் உனக்கு சம்பளம் வேணாமா? சார் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுக்கு எந்திரிங்க. என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறான்? ஆட்டையை சாத்திட்டானா? அப்பாடா நல்ல வேலை மூச்சு விடுறான். பொழைச்சிக்கிட்டான் போலயே. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் யா. அடுத்த பேஷண்ட் வாங்க. இவனுக்கு எந்த கலர் ஊசி? மஞ்சள் கலரா எது? எனக்குதான் வாழை இல்லையே அப்புறம் எதுக்கு ஊசி? உனக்கு புதுசா வாழை முளைக்கத்தான் இந்த ஊசி. எம்மா கண்ணு கலவிட்டு பாருமா. இவன் கார்கி பிரீடு. காடு மேடம் நடந்தாலும் இவனுக்கு முளைக்காது வாழு. வாழு முளைக்க போதே. என் ஸ்டைல் மாற போதே. அடுத்து நீதான். எனக்கு எதுக்கு? பேசும்போது பாரு காது ஆடுது. எம்மா பெரிய வியாதியா இருக்கும் போலயே போட ஊசியா.
கரெக்டா பட்டாக்சில போடு 1/2 இன்ச்சு இறங்கி போட்டு நான் கூட புத்துற பாக்கி எனக்கு புட்டுக்குன்னு போயிடும். இப்ப முடிய விட போறியா இல்லையா? முடிய விடணும்னா எனக்கு மட்டன் பிரியாணில லெக் பீஸ் வேணும். அதெல்லாம் வாங்கி தர முடியாது. முதல்ல முடிய விடு. அப்ப நானும் உன்னை விட மாட்டேன். ஒவ்வொரு முடிய இழுத்து புள்ளிங்க உன்னை மொட்டையாக்க போறேன்டி. அப்படிதான் கொண்டையில இருக்கிற வெள்ளையெல்லாம் பளிச்சுன்னு கிளீன் பண்ணணும். ஓகே பாஸ். இதை வச்சுதான் உங்களை இந்த மாசம் முட்டைப்பட வைக்கலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். இவளை பத்தியா எப்ப வர சொன்ன இப்படி ஆடி அசைஞ்சு வரான்னு. இந்த மாசம் இவளை முட்டை போடுற பக்கெட்டை கட் பண்ணாதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. ஷோ, இவன் வேற பாதி படிக்கட்டு ரொம்ப படுத்திருக்கான்டா. இவன் அடிச்சா கூட பரவாயில்ல, பொறாண்டி வேற விட்டுருவா. நீ கெட்டபுள்ளி கணபதி இப்ப போறதா நிக்கிறதான்னு தெரியலையே. உச்சா வேற உதறிக்கிட்டு வருதே.